அப்ப இது எல்லாமே நடிப்பா? இப்பதான் உனக்கு தெரியுதா? இந்த போலீஸ் எல்லாம் என் செட்டப் தான். அப்போ அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க அது ஒரிஜினல். ஆனா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது நான் இல்ல. நீ இல்லனா அப்ப யாரு? நான் தான். நீயா? நானே தான். எப்படி நம்ம ரிவிட்டு சிறப்பா இருக்குல்ல? அப்படியே உங்க காது கழுத்துல இருக்கிறத சேர்த்து கழட்டி எடுத்துட்டு போயிருக்கலாம். பாவம் பார்த்து விட்டுட்டாங்க. ஐயோ, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ மட்டும் என்ன சின்ன தப்பா செஞ்சிருக்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்ன கொல்றதுக்கு ஆள் செட் பண்றல நீ? உன்னை சும்மா விடலாமா? உன்னோட இந்த ஆணவம் திமிரு எல்லாத்துக்கும் காரணம் உன்கிட்ட இருக்கிற இந்த பணம் தானே. அத வச்சுக்கிட்டு தானே என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு புதுசு புதுசா பிளான் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் மொத்தமா முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கணும். நாங்க போட்ட பிளான் பிசுரே இல்லாம பக்காவா முடிஞ்சிருச்சு. அதுக்கும் பையன் சூப்பரா சப்போர்ட் பண்ணான். தேங்க்ஸ் தர்ஷன். அடங்குடி. அப்புறம் ஜாமீனை கேன்சல் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். டைம் ஆயிடுச்சு. வீட்ல உன் பார்ட்னர் தனியா கஷ்டப்பட்டு இருப்பா. நீ போட்டுட்டு வந்த வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. சீக்கிரம் போய் பாரு. போ 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 போ. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜாமீனாவது கிடைக்கும். இல்லனா பணத்துக்கு பணமும் போய் உன் ஜாமீனும் கேன்சல் ஆகி நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துரும். தம்பி, அதான் மொத்த சொத்தும் போச்சே. இனியாவது உருப்படியா ஏதாவது வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிச்சு பொழைக்கிற வழியா பாரு. விலைவாசி எல்லாம் தாறுமாறா ஏறிட்டு இருக்கு தம்பி. வா வித்யா போலாம். இந்தா இதை வச்சுக்கோ. என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி அவசரமா ஓடுனாங்க? வித்யா செத்துட்டாளா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஹே, நீ இன்னுமா அயன் பண்ணி முடிக்கல? பண்ணிட்டு தான் இருக்கேன் மானசா. இப்ப முடிஞ்சிரும். எல்லாம் அப்படியே தானே இருக்கு. ஆமா, அவங்க எங்க? நீ மட்டும் தான் இருக்க. பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காங்க, வந்துருவாங்க. யார்கிட்டயுமே அவங்க சொல்லல? அவசரத்துல கிளம்பி போயிட்டாங்க. அது ஒரு தப்பா? தப்புதான். அண்ணி வரட்டும், அவங்க கிட்ட நான் சொல்றேன். என்ன இவ? அவ செத்துட்டான்னு தெரியட்டும்டி, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. ஆண்டி, ஆண்டி, ஆண்டி என்னாச்சு ஆண்டி? வித்யா செத்துட்டாளா? ஏன் அவ்வளவு அவசரமா ஓடுனீங்க? போன்ல யாரு என்ன சொன்னாங்க? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு ஆண்டி? பதில் சொல்லுங்க. எல்லாம் போச்சு. புரியல. இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்ச சொத்து நகை பணம் எல்லாமே போச்சு. என்ன சொல்றீங்க? அப்போ அவ சாகலையா? வாய்ப்பே இல்ல.
உங்க 2 பேருக்கும் இன்னும் எவ்வளவு நல்லது கெட்டது செய்ய வேண்டியது இருக்கு. நான் செத்துட்டா அதெல்லாம் யார் செய்வாங்க? பிரீத்தி, உன் நல்ல நேரம். நீ இந்த பிளான பண்ணல. நீ மட்டும் பிளான் போட்டிருந்தன்னு வையேன், இந்நேரம் அமெரிக்கால இருக்கானே உன் புருஷன் ஜான் சென்னையில லேண்ட் ஆயிருப்பான். என்ன சகுந்தலா, லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. அதனால காலையில நான் போகும்போது சிறப்பா என்ன கவனிச்சு அனுப்புனல, அந்த கவனிப்பு கொஞ்சம் கூட குறையாம சூப்பரா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியா? என்ன முறைக்கிறா? உனக்கும் சேர்த்து போட்டுக்கோ சகுந்தலா. இப்போ டீ வரலன்னா சாமின் கேன்சல் ஆயிரும். போ. என்ன பிரீத்தி, புடவைலாம் அப்படியே கிடக்கு, இன்னும் அயன் பண்ணலையா? போட்ட பிளான் சக்சஸ்ல முடிஞ்சிட்டா உங்க தொல்லை இருக்காதுல்ல, இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலான்னு பாத்துருக்கா, அதான் அப்படியே போட்டு வச்சிருக்கா. தப்பிக்கவே முடியாது பிரீத்தி. கொடுத்த வேலைய ஒழுங்கா செய். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பல்ல கடிச்சுக்கிட்டு ஓட்டிரு, இல்லனா காலத்துக்கும் ஜெயில கிடக்கணும் அதானே? கரெக்டா சொல்லிட்டியே. போ, சீக்கிரம் போ. என்னது உடம்பு இப்படி கசங்கி போய் கிடக்கு? இந்தா இதையும் சேர்த்து அயன் பண்ண போ. போ. டீ ரொம்ப சூடா இருக்கு. ஆனாலும் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா நான் மட்டுமே ஆடிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நீங்களும் இறங்கி ஆடினா தானே ஆட்டம் சூடு பிடிக்கும். அதான் சின்னதா ஒரு கண்ணாமூச்சி கேம். எப்படி நம்ம கேம்? சூப்பர்ல. வரட்டா? இனிமேலாவது திருந்துங்க, இல்லனா பனிஷ்மெண்ட் இதை விட ரொம்ப மோசமா இருக்கும். இந்தா இதே அயன் பண்ணு. மானிசா, யார் இவரு? என்ன நடக்குதுங்க? இவரு ரொம்ப பெரிய சாமியாராம். காசிக்கு போற வழியில நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இவரு என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்குமா. ஆமா, யார் கூட்டிட்டு வந்தா? வித்யா அண்ணிதான். ஏதாவது விவகாரம் இருக்கும். கடந்த 1 மாசமா இந்த குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் நடந்திருக்கணும். பல வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு சாமி. ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை புதுசு புதுசா முளைச்சுக்கிட்டே இருக்கு. அப்படிதான் நடக்கும். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய தோஷம் ஒண்ணு இருக்கு. தோஷமா? என்ன தோஷம்? தோஷம் மட்டும் தானே சொன்னாங்க, என்ன தோஷம்னு சொல்லலையே. என்ன தோஷம் சாமி? அது வில்லங்க தோஷம். ஆமா ஆமா. வில்லங்க தோஷமா? நான் அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதே இல்லையே.
ஆ, நம்ம வாழ்க்கையில வர வில்லன் வில்லிங்கனால நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருதுல்ல, அததான் சாமி சொல்றாரு. சரியா சொன்னம்மா. ஓ, ஆமா, அவர் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? நான் தானே மாமா சொல்லி கூட்டிட்டு வந்தேன். நீ சொல்லி கூட்டு வந்தியா? ஆ, வரும்போதே அவர் சொன்னாருன்னு சொன்னேன். இதுக்கு பரிகாரம் இருக்கா சாமி? இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த பரிகாரம் பூஜைலாம் இல்லாம இருந்துச்சு, மறுபடியுமா? என்ன 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 பரிகாரம் சாமி? இந்த குடும்பத்துல இருந்து 2 பேரு அம்மன் சன்னதிக்கு போய் பூல இறங்கணுமா? இல்ல, ஆணி செருப்பு. ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு அழகு குத்திக்கிட்டு கையில தீச்சட்டி ஏந்திக்கிட்டு கோயில 3 சுத்து சுத்தி வரணும், அதானே சொல்றீங்க சாமி? சரியா சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்கே தெரியுமே. ரொம்ப நல்லது. ஆனா பூஜைய எந்த தடங்களும் இல்லாம முடிச்சு கடைசியா மஞ்சள் தண்ணீரால குளிச்சிட்டு கோயிலை விட்டு வெளியே வரணும். முதல்ல தானே மஞ்சள் தண்ணி வரணும், கடைசியா சொல்றீங்க? அதான் இந்த பூஜையோட சிறப்பே. இது ஏதோ புதுசாவே இருக்கு. யார் செய்ய போறா? என்ன டேய் விஜய், நீ பண்றியாடா? அப்பா அதெல்லாம் நான் எப்படிப்பா? நம்ம குடும்பத்துக்காக பண்றதுடா. மூத்த பையன் நீ தானடா செய்யணும். அப்போ உங்க சின்ன பையன்? 2 பேரும் சேர்ந்து பண்ணிடுங்களேன். இது பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். பெண்களா? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல மாமா, என்ன விட்டுருங்க. என்னால ஒரு டீ கிளாஸ் சூட கூட தாங்க முடியாது. ஓஹோ, யாரு செய்யணும்னு நாம ஏன் குழப்பிக்கணும்? அதையும் சாமி கிட்ட கேட்டுருவோம். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட பேரையும் ஒரு சீட்ல எழுதி போடுங்க. யாரு பேர் வருதோ அவங்களே செய்யட்டும். இந்தாங்க. அம்மா, ஐயோ கடவுளே, என் பேர் மட்டும் வந்துடக்கூடாது. சகுந்தலா, பிரீத்தி. ஏய் வித்யா, எதுக்கு நீ எங்க பேர்ல எழுதி போட்ட? நாங்க இந்த வீட்டு ஆளுங்களே இல்லையே. நீங்களும் இந்த வீட்ல தானே இருக்கீங்க. இப்போதைக்கு எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு எங்களை விட அதிகமா நினைக்கிறது நீங்க தானே. ஆமாவா இல்லையா? ஆமா ஆமாமா. ஏன்னா நாங்க நல்லா இருந்தா தானே உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். சாமி முடிவெடுத்துருச்சு, பரிகாரத்தை பண்ணிடுங்க. நாங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? எங்க குடும்பத்துக்காக இத கூட செய்ய மாட்டீங்களா? இந்த பூஜைய எந்த தடங்களும் இல்லாம முடிச்சிட்டா இனிமே உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. அப்ப நான் வரேன். வாங்க. வரமா? வாங்க. வரமா? சாமி சாமி, பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அத கொஞ்சம் ஈஸியா தர முடியுமா? வேணும்னா ஆணி செருப்புக்கு பதிலா குண்டூசி செருப்பை பயன்படுத்திக்கிங்க. அதுக்கு ஆணி செருப்பு எவ்வளவோ பெட்டர். எந்த தப்பும் இல்லாம முழு மனசோட இந்த பரிகாரத்தை 2 பேரும் செஞ்சு முடிச்சிட்டா உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். சொதப்புனா மறுபடியும் ஜெயில் தான்.
சாமி இதோ வந்துட்டமா. நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு 2 பேரும் இந்த புடவையை வாங்கி கட்டிட்டு வாங்க. அம்மா, இவ டார்ச்சர் தாங்க முடியல. எப்படியாவது எங்களை இவகிட்ட இருந்து காப்பாத்து. இன்னையோட எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும். அதுக்கு நீதான் சாமி வழி பண்ணணும். இந்தாங்க. வேண்டுதல் ரொம்ப பலமா இருக்கு. கேட்டுடுச்சா? சாமிக்கே கேக்கும்போது எனக்கு கேட்காதா? ஓ, சாமி எப்படியாவது நீ இதுல இருந்து காப்பாத்திருன்னு வேண்டியிருப்ப. இந்த நிலைமையில இதை தவிர உங்களால வேற என்ன வேண்ட முடியும்? டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா அந்த புடவைய மாத்திட்டு வாங்க. போ பிரீத்தி. மனசா? அம்மா. டேய், எவ்வளவு நேரம்டா? நீ வந்தத யாராவது பார்த்தாங்களா? இல்லம்மா. அந்த வித்யாவுக்கு கழுகு கண்ணு. உன்னை பார்த்தா நாம ஏதோ திருட்டுத்தனம் பண்றோம்னு கண்டுபிடிச்சிருவா. ஆமா, அந்த ஆணி செருப்பு, தீச்சட்டி எல்லாத்துலயும் டம்மி ரெடி பண்ணிட்டல? எல்லாமே பண்ணிட்டேம்மா. எல்லாமே பார்க்க ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். ஆனா அத்தனையும் டம்மி. தீச்சட்டி சுடாது, ஆணி செருப்பும் குத்தவும் குத்தாது. சூப்பர்டா. இந்த டாஸ்க மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் அவகிட்ட இருந்து தப்பிச்சிடுவேன். சரி, நான் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். நீ யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சு நின்னுக்கோ. மேடம், எங்கயா போய் தொலைஞ்ச? நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பக்காவா ரெடி பண்ணிட்டேன் மேடம். தீச்சட்டி சுடாது, ஆணி செருப்பு குத்தாது மேடம். யாருக்கும் டவுட் வராதுல்ல? நான் டிவி சீரியல் செட் அசிஸ்டன்ட் மேடம். ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. அதெல்லாம் பக்காவா செஞ்சிருக்கேன் மேடம். அதான் எனக்கு பயமாவே இருக்கு. ஏதாவது சொதப்பலா இருந்துச்சுன்னா உனக்கு பேமெண்ட் கிடையாது, புரிஞ்சுதா? சரி போ. அண்ணி, நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். அவங்க 2 பேருமே ஃப்ராட் பண்ணி ஜெயிக்கலான்னு பாக்குறாங்க. ஆளுங்களை செட் பண்ணி எல்லாத்துலயுமே டம்மி ரெடி பண்ணிருக்காங்க. ஆணி செருப்பு குத்தாதான், தீச்சட்டி சுடாதான். செம்ம கேடிங்களா இருக்காங்களே. அவங்கள நாம விடக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நம்ம கோயில்ல பரிகாரம் பண்ணும்போது எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அப்பாவை கடத்தி கொண்டு போய் அங்க வச்சு கொல்ல பார்த்தாங்களே. தண்ணியில கெமிக்கல் கலந்து விட்டாங்களே. நீங்களே இவ்ளோ ஞாபகம் வச்சிருக்கும் போது நான் அதெல்லாம் மறந்துடுவேனா? இப்ப என்ன பண்றது? கோயிலுக்கு வந்து சாமியை ஏமாத்த முடியுமா சஞ்சய்? புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். போய் கொஞ்சம் வேப்பிலை பறிச்சிட்டு வா. எதுக்கு வேப்பிலை? எங்க ஊர்ல இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மந்திரிச்சு விடுவாங்க, அதுக்கு. போ. யாரு மந்திரிக்க போற? வேற யாருக்கா? அதோ வராங்களே ஜோடியா, என் செல்லங்க. அவங்களதான். வாங்க. மனசா, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கு? இருக்கா நீ? அப்படி செஞ்சிடுறேன்.